நம்மளோட ரெகுலர் லைஃப்ல மூச்சுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அந்த அளவுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ரெகுலர் லைஃப் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதில் ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அது நம்ம யூஸ் பண்ணா நம்ம லைஃப்ல இவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவர் மூலியமா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணி ப்ளஸ் ஒரு செல் பயாலஜி ரிசர்ச்சர் அப்படின்ற மாதிரியும் இருக்காரு. நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில ஒரு மூச்சு பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சயின்ஸோட பிளெண்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்றதுனா அது ஒரு சும்மான ஒரு விஷயம் இல்ல. ஸோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த நம்மளோட நேர்காணல இணைந்திருக்கிறது டாக்டர் சுந்தர் பாலசுப்ரமணியன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இப்போ மூச்சு பயிற்சி வந்து கேன்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கேன்சர் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற போது எப்படி சார் அது? இப்போது கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த டயக்னோசிஸ் நடந்த உடனே யார்ட்டையாவது ஒருத்தட்ட போய் உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மற்ற எதுவுமே கேட்காதான். டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்கன்னு வைங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் அந்த டெஸ்ட் எடுத்தேன், உறுதியாயிருச்சு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சில தகவல்லாம் சொல்லுவாங்க. அந்த தகவல்லாம் அவங்களுக்கு தெரியாதான். அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஷாக்கிங் இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு 200 விதமான சிம்டம்ஸ் இருக்கும் கேன்சர் வந்தவங்களுக்கு. அந்த சிம்டம்ஸில் ரொம்ப முக்கியமானது வந்து டிப்ரெஷன் சொல்கிறது, ஆங்ஸைட்டி, வந்து மனத்தளர்ச்சின்னு சொல்கிறோம்ல, பயமாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயமாக இருக்கும். எதையும் செய்கிறதுக்கு ஒரு மனசில் தெம்பு இருக்காது. அதெல்லாம் இப்போ உதாரணமாக டிப்ரெஷன் இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க வந்து அதிக அளவில் டிப்ரெஷன் இருக்க பேஷண்ட்ஸ் இறந்துருவாங்க, அல்ல சீக்கிரமே இறந்துருவாங்க டிப்ரெஷன் இல்லாதவங்கள கம்பேர் பண்ணுறப்போ. இதுக்கெல்லாம் ஸ்டடி இருக்குது. அப்போ என்ன செய்யணும், டிப்ரெஷன் இது மாதிரி ஆங்ஸைட்டி இருக்கவங்களுக்கு நிறைய மருந்துகளை கொடுப்பாங்க. மருந்துகளை கொடுத்தா அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மருந்துகள் இல்லாமல், அதாவது ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஆனால் அதே நேரத்தில் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியை மருந்துகள் இல்லாமல் எப்படி குணப்படுத்த முடியும்னு பார்த்தோம்னா மூச்சு பயிற்சிகள் முக்கியமானது. ஏன்னா மூச்சு பயிற்சி செஞ்சோன்னா மனசோட நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியும். டிப்ரெஷனை குறைச்சிக்கலாம், ஆங்ஸைட்டியை குறைச்சிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, ரிசர்ச் இருக்குது. அதை தான் நாங்கள் என்ன செஞ்சோம், பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸில் இந்த மூச்சு பயிற்சிகள், முக்கியமாக திருமூலர் மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது, திருமூலர் பிராணாயாமம்னு சொல்லுவோம். அந்த மூச்சு பயிற்சியை செய்யும்போது அவர்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் குறையுது. அதை வந்து நாங்கள் எங்களுடைய அண்மைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போலவே வந்து பல்வேறு இப்போ சொசைட்டி ஃபார் இன்டெக்ரேட்டிவ் ஆங்காலஜின்னு சொல்கிறது, அந்த இன்டெக்ரேட்டிவ் ஆங்காலஜினா இப்போ ஒருத்தருக்கு வந்து வெறும் மருந்து மாத்திரை, சர்ஜரி, ரேடியேஷன் இது மட்டுமே பத்தாது, கூடவே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மற்ற விதங்களில் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்டெக்ரேட்டிவ் ஆங்காலஜிங்கிற ஒரு முறை. அது இன்டெக்ரேட்டிவ் மெடிசன் சொன்னால் பல்வேறு நோய்களுக்கும் பயன்படக்கூடிய முறை. இப்போ வந்து யோகா இருக்கலாம், டாய்ச்சின்னு இருக்கலாம், வேறு விதமான என்னென்னலாம் வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல், அதாவது மருந்து இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து இந்த இன்டெக்ரேட்டிவ் அப்ரோச்சஸ்ன்னு சொல்கிறது. அந்த இன்டெக்ரேட்டிவ் அப்ரோச்சஸ்க்கு நிறைய ஆர்வம் இருக்குது. இப்போ நிறைய இதாவது வந்து எல்லா மருத்துவமனைகள்லையும் இது வந்து பயன்படுத்தப்படுது. அதை தான் நாங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குன்றதே நீங்கள் சொல்லி தான் தெரியுது, இந்த அளவுக்கு இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றது. நம்மளோட ரெகுலர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஐடி அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்றோம். சின்ன பசங்களுக்கே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மூச்சு பயிற்சினால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக குறைக்க முடியுமா? இப்போ ஹை பிபினாலே ஹை பிபி அப்படின்றது அது ரொம்ப ஒரு அதுக்கு அடுத்தடுத்து வர சுச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த மூச்சு பயிற்சியிலே வந்து சுகப்படுத்த முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியுமா? ஏன்னா இப்போ வந்து ஐடியே விட்டுருங்க, எந்த வேலைக்கு போனாலும், இன்னைக்கு திங்கக்கிழமை நீங்களும் வேலைக்கு வந்திருக்கீங்க, வேலைக்கு கிளம்புறப்போ வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருந்துச்சா உங்கள் மனசு, திங்கக்கிழமை வேறு மாதிரி இருந்துச்சா? அது வேறு மாதிரி தான் சார். ஆமாம், எல்லா வேலைகள்லையுமே ஸ்ட்ரெஸ் உண்டு. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா வேலை வந்து நடக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேசான ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நீங்கள் படிப்பீங்க, கற்றுக்குவீங்க. அதுக்கு ஸ்ட்ரெஸ் முக்கியம். அது நல்ல விதமான ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னொன்று வந்து அதை வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், இந்த நல்ல விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை. டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், பயப்படுறது, ஐயோ என்ன நடக்குமோன்னு பேனிக் ஆகுறது. இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரெஸ். இந்த டிஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வேலை செய்ய விடாமல் ஆக்கிரும், இல்லை கற்றுக்க விடாமல் ஆக்கிரும்.
அப்போ நம்ம என்னத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு அழுத்தம் கொடுக்குறோம்ல, டேய் நல்லா செய்டா ஓடுறா அப்படின்னு நம்மகிட்ட பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறாங்களா, அது அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நகர்றோம். அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நல்லா கற்றுக்குவோம், நல்லா வேலை செய்வோம். அப்போ என்ன இந்த டிஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இந்த மூச்சு பயிற்சிகளை செய்யலாம். அது எல்லா வேலைகள்லையும் இந்த டிஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உண்டு. ஓகே. ரொம்ப நேரம் வேலை செய்யலாம். இப்போ வந்து ஒரு 6 மணி நேரத்து கழிச்ச உடனே நமக்கு டயர்டாக இருக்கும். ஆமா. சாயங்காலம் ம். ஃபிட்டிங்காக இருக்கும். ம். என்னடா ரொம்ப சோர்வாக இருக்குது, எப்போ வீட்டுக்கு போகலான்னு இருக்கும். ம். அல்லது திடீர்னு கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டி ம். வந்துச்சுன்னா அப்பயும் நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஆமா. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது? ம். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவோம். இப்போ வந்து ஒரு வேலை இடத்துலையே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு பிணக்கு வருது, சண்டை வருது அப்படின்னா அதனால நம்ம மனம் தளர்ந்து போயிடுவோம். இங்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். இது எல்லாத்துக்குமே வந்து மூச்சு பயிற்சிகள் நல்லா உதவி செய்யும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறப்ப நீங்கள் ஒரு சில பயிற்சிகளை நீங்கள் வந்து காரில் போகிறப்பையோ பஸ்ஸில் போகிறப்பையோ நீங்கள் வந்து செஞ்சுட்டே போகலாம். நடந்து போகிறீங்கன்னு வைங்க, அப்போ கூட ஒரு மூச்சு பயிற்சியை செஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். ஒரு ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு பிரேக் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிற வழியில் கூட நீங்கள் ஒரு மூச்சு பயிற்சியை செஞ்சுட்டு போயிட்டு திரும்பி வரப்போ உங்கள் மைண்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். ஒரு ஓகே. 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்களுடைய இருக்கையிலே இருந்துட்டு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா 6வது நிமிஷம் உங்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே எல்லாரும் செய்து கொள்ளக்கூடிய பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை தான் நாங்கள் வடிவமைக்கிறோம். ஓகே. நிறைய பயிற்சிகள் இருக்குது. 37 பயிற்சிகளை கொண்ட ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ம். தமிழில் வந்து அதுக்கு முரட்டு குதிரைக்கு 37 கடிவாளங்கள் அப்படிங்கிற இது பேர். ஆங்கிலத்தில் மைண்ட் யுவர் ப்ரீத்திங்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகமும் வந்து நிறைய பயிற்சிகள் அடங்கியது. ப்ரீத் அ லிட்டில் பெட்டர்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுலேயும் நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இந்த பயிற்சிகளை கற்றுக்கிறது ஈஸி, ம். பயில்றது ஈஸி. அது என்ன, அதுக்கு மனசு வச்சு நீங்கள் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்கிறோமோ அது மாதிரி ஒரு டைமரை வச்சுக்கோங்க. இல்லை இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. இன்றைக்கி 3 தடவை மூச்சு பயிற்சி செய்யணும். ஓகே. அல்லது நம்ம தண்ணி குடிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சு தண்ணி குடிக்கலாம். சாப்பிட போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு சாப்பிடுவோம். 2 நிமிஷம், 5 அவ்வளோ நிமிஷம். எளிமையான ஒரு விஷயமா சார் அது? அவ்வளோ எளிமையான விஷயம். நீங்கள் வந்து தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். ஓகே. நீங்கள் அப்படி வேணும் போய் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை வந்து பிடிக்கும். ம். நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து செய்வீங்க. ம். ரொம்ப ஈஸியானது, தண்ணி குடிக்கிற மாதிரி ஈஸியானது. ஓகே. இப்போ எப்படின்னா, இப்போ நிறைய இடத்துக்கு நம்ம போறோம். போகும்போது முக்கியமா இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல வந்து யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு. ம். ஆனா ஒரு இடத்துலயுமே வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அந்த மூச்சு பயிற்சி நீங்க இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு பேட்டர்ன் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குழப்பம் வந்துரும்ல. அப்ப நான் எந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்றது அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? மூச்சு பயிற்சியில இவ்வளோ வகைகள் இருக்குன்றீங்க. அப்ப எந்த பேட்டர்ன் ஒரு பெர்சன் ஃபாலோ பண்ணணும்? நல்ல கேள்வி. ஏன்னா வந்து இது வந்து மூச்சு பயிற்சிங்கிறது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எடுத்த உடனே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடணும்பாங்க. இன்னும் சில பேர் நீங்கள் ரசம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் தயிர் சாப்பிடணும்பாங்க. ஆமா. இன்னும் இது மாதிரி பல்வேறு விதங்களில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வலது காலை எடுத்து வச்சு போகணும், இந்த பக்கம் திரும்பி சாமி கும்பிடணும், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரி தான் அந்த மூச்சு பயிற்சிக்கு பின்னாடி இருக்க ஒரு சில கற்பிதங்களும். ஓகே. நீங்கள் வந்து எந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் செஞ்சாலும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு மூச்சு பயிற்சி இருக்கும். நீங்கள் எப்படி ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஒரு பாடத்திட்டம் வேறு மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்களோ, ஒரு கணக்குக்கு அப்புறம் இது அறிவியலுக்கு அப்புறம் கணக்கு, இது மாதிரிலாம் வச்சுருக்காங்களோ, அதை போல தான் மூச்சு பயிற்சி முறைகளும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எப்படி செஞ்சாலும் அது ஓகே தான், எப்படி செஞ்சாலும் வேலை செய்யும். ஓகே. எது வந்து வேலை செய்யாது, அப்படி எது பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு பயிற்சியை வந்து ஒரு மூக்கு அடைச்சிருக்கு உங்களுக்கு, அந்த நேரத்தில் போய் நான் மூச்சு அது வழியாக தான் இழுப்பேன் அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்திக்கிறது. அல்லது வந்து உங்களால் மூச்சு விட முடியாத ஒரு நேரத்தில் போட்டு அந்த மூச்சு பயிற்சியை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது. அதுதான் பிரச்சனையே தவிர, நார்மலாக நீங்கள் செய்ய முடிகிற மூச்சு பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா எந்த மூச்சு பயிற்சியும் கரெக்ட் தான், சரிதான், நீங்கள் ஏற்றுக்கலாம், அது செய்யலாம். இப்போ நான் வந்து இப்போ மூச்சை இழுக்கிறேன், அடக்கிறேன், மூச்சை வெளில விடுறேன், இது என்னால் செய்ய முடியுது. ஒரு 20 செகண்டில் இந்த பயிற்சியை என்னால் செய்ய முடியுது அப்படின்னா இது ஒரு மூச்சு பயிற்சி. இதை நான் செய்யலாம், செஞ்சுட்டா எனக்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான் மூச்சு பயிற்சியில். இதனால நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் வந்து டிஃப்ரென்சியேஷன் வரும். ஆமாம், இது வந்து அது முன்னேற்றம் வரும், ப்ராக்ரஸ். நீங்கள் வந்து ஒரு அமைதியாக உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணீங்கனாலும் அதுக்கான எஃபெக்ட் தெரியும்.
24 நிமிஷம் பண்ணீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த எஃபெக்ட் தெரியும். ஓகே, ஓகே. இன்னொன்னும் சொல்லியிருக்கீங்க. இந்த மாரி உமிழ்நீர்ல வந்து புரோட்டீன் இருக்கு. அந்த மூச்சு பயிற்சி உமிழ்நீர்ல வந்து புரோட்டீன் எனக்கு தெரிஞ்ச புரோட்டீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிலருந்து இன்டேக் பண்றது. சாப்பிடுறதுல இன்டேக் பண்றது. பட் எச்சைல வந்து ஒரு புரோட்டீன் இருக்கா? அப்படின்றது நீங்க சொல்லி தான் கேள்விப்படுற மாரி இருக்கு. ஆமா. அது நான் முதல்ல சொல்லல. ம். எச்சில்ல வந்து அமுதம், பால், தேன் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே. இடைக்காடர்ன்னு ஒரு சித்தர் இருக்காரு. ம். அவர் வந்து "சாவாதிருந்திட பால்கர, சிரம் தண்ணில் இருந்திடும் பால்கர, வேவாதிருந்திட பால்கர, வெறு வெட்டவெளிக்குள்ளே பால்கர" அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டுல வந்து "வாயால் உமிழ்ந்திடும் பால்கர, ம். வெறும் வயிறார உண்டிட பால்கர" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. வாயால் உமிழ்றோம்ல ம். எச்சி, ம். அது வந்து ஒரு பால். அதை எப்படி நீங்க கறக்கிறது? நீங்க இந்த பயிற்சிகள்லாம் பண்ணீங்கன்னா அது கறக்கும். அதனால தான் அவர் பேர் இடைக்காடர். இடைக்காடர்னா மாடு மேய்க்கிறவரு. ஓகே. அந்த மாடு எது? நமக்குள்ள இருக்க மாடு. ம். சொல்லுங்க 5 பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. 5 புலன்கள். ம். அத நீங்க ஒரு பசுவா நெனச்சுக்கலாம். இல்ல உங்களுடைய ஆன்மாவே நீங்களே ஒரு பசு அப்படின்னு நெனச்சுக்கலாம். ம். இந்த பசுவ எப்படி மேய்க்கிறது? அந்த பசுகிட்டேருந்து எப்படி பால கறக்கிறது? "பார்ப்பான் ஓகே. அகத்திலே பார்ப்பசு 5 அப்படின்னு திருமூலர் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு. ம். அந்த பால் பசு பாலாய் பொழியுமே அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. எப்படின்னா, அது ஒழுங்கா மேய்ச்சோம்னா, அந்த பசுக்கள ஒழுங்கா நம்ம மேய்ச்சோம்னா, ம். பால் கிடைக்கும். அதுதான் வந்து நம்முடைய மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்ம புரதங்களை தூண்டிக் கொள்ளலாம். அதான் எங்களுடைய முதல் கட்ட ஆராய்ச்சி. 2013ல அதான் செஞ்சோம். ம். இப்போ வந்து ஒரு மூச்சு பயிற்சியை செஞ்சோம்னா, நம்ம உடல்ல பல்வேறு விதமான புரதங்கள் இருக்கு. ம். ஆயிரக்கணக்கான புரதங்கள் ம். இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான புரதங்களும் ஒவ்வொரு வகையிலே தூண்டப்படும். ஒவ்வொரு இடத்துல தூண்டப்படும். ம். ஒவ்வொரு நேரத்துல தூண்டப்படும். இப்போ வந்து நல்லா இருந்தோம்னா ஒரு விதமான புரோட்டீன் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம்னா இன்னொரு விதமான புரோட்டீன் இருக்கும். ம். வெளியிலேருந்து வர்றது மட்டும் இல்ல. உள்ளுக்குள்ள இப்போ வந்து ஒரு 20 அமினோ ஆசிட் இருக்குன்னா, அந்த 20 அமினோ ஆசிடையும் ஒரு மணிய கோக்குற மாரியே கோத்து பல்வேறு விதங்கள்ல புரோட்டீன்ஸ் உருவாகும். அந்த புரோட்டீன் தான் வந்து நம்ம உணவு செரிக்கிறதுலேருந்து, எப்படி வந்து உடம்பு வேலை செய்யுது, மூளை எப்படி வேலை செய்யுது, மூளை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, இதயம் எப்படி துடிக்குது, இது எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்றது இந்த மூலக்கூறுகள் தான். புரத மூலக்கூறுகளும், அதுக்கு வேற மற்ற மூலக்கூறுகளும். இப்போ வந்து ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்றோம்னா, ஸ்டார்ச் இருக்கு. ஸ்டார்ச் எப்படி உடையுது, உடைஞ்சு எப்படி குளுக்கோஸா மாறுது, அது எல்லாத்தையும் செய்றது புரதங்கள் தான். ஓகே. என்சைம்னு சொல்லுவோம். புரதங்கள என்சைம்னு சொல்லுவோம். நான் என்சைமேட்டிக் புரதங்கள்னு சொல்லுவோம். அது எல்லாமே புரோட்டீன் தான். அது எல்லாத்தையும் வந்து நம்ம அ நாள் அதாவது எப்போதும் நம்ம உடம்புல புரோட்டீன்ஸ் தான் இருக்கு. புரோட்டீன்ஸ் வந்து ஒரு முக்கியமான காம்போனன்ட்ஸு. அதோட வேலைகள் வந்து ரொம்ப முக்கியம். அத நம்ம சலைவால ப்ரொடியூஸ் பண்றோம். மூச்சு பயிற்சி பண்ணோம்னா சில புரதங்கள் நல்லா வெளியில உருவாக ஆரம்பிக்குது. ஓகே. அதான் வந்து நாங்க முத கண்டுபிடிச்சது. ஓகே. ம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மூச்சு பயிற்சினால அல்சைமர்ஸ், மென்டல் ஹெல்த்ல இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கியூர் பண்ண முடியும். ம். அதுக்கு வந்து நம்ம நெறைய சப்போர்ட் பண்ண முடியும் அப்டின்னும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வேலையாகும்? அது ஏன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகள். அப்படி இருக்கும்போது, இது எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இருக்கு? ம். இப்ப அது வந்து நான் இன்னும் ஒரு தெளிவுபடுத்திர்றேன். ஆ. நாங்க முதல்ல இந்த மூச்சு பயிற்சி செய்தால் ம். நெர்வ் குரோத் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு உமிழ்நீர்ல அதிகமாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. நாங்க பண்ண கனெக்ஷன் என்ன அப்படின்னா, அத வந்து அல்சைமர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு தான் இருக்கவங்களுக்கு குடுத்து மூச்சு பயிற்சிய குடுத்து நாங்க சரி பண்ணோம் அப்படின்னு நாங்க அதில சொல்லல. ஓகே. ம். இந்த புரதம் அல்சைமர் டிசீஸுக்கு மிக முக்கியமானது. சப்போர்ட் பண்ணும். அது கீழ குறைஞ்சிருச்சுன்னா, என்ஜிஎஃப் கீழ குறைஞ்சிருச்சுன்னா, அல்சைமர்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட பேப்பர்ஸ் இருக்கு. ஆதாரம் இருக்கு. ம். அதே மாரி என்ஜிஎஃப் நீங்க குடுத்தீங்கன்னா, அல்சைமர்ஸ் நோய் குணமாகும் அப்படிங்கிறதுக்கும் நெறைய பேப்பர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, மூச்சு பயிற்சியால என்ஜிஎஃப் கூடுது. ம். மூச்சு பயிற்சி செய்யும்போது உமிழ்நீர்ல நெர்வ் குரோத் ஃபேக்டர் அதிகமான அளவுல ஓகே. தூண்டப்படுது. ம். அப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இத வைத்து நீங்க அல்சைமர்ஸ குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. ம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த உமிழ்நீர்ல தோன்றுது இல்லையா? ம். இதெல்லாமே வந்து பல்வேறு இடங்களுக்கும் போகக்கூடியது. ம். இந்த மூலக்கூறுகள் வெவ்வேறு இடத்துக்கு போகும். நீங்க வந்து விழுங்கலாம். ம். அது வந்து விழுங்குனா வந்து நம்ம வயிற்றுக்கு போகுது. ம். அல்லது அந்த வாயிலே இருந்து நெறைய அத கிளென்ஸ் பண்ணுது. அத வந்து ம். சுத்திகரிக்குது. இல்ல லங்ஸுக்கு போகலாம். இல்ல மூளையினுடைய பல்வேறு நரம்பு மண்டலத்தில பல்வேறு இடங்களுக்கு போலாம். ரத்த ஓட்டத்துக்கு போலாம். ம். ஸோ இதெல்லாம் அப்படி போச்சுன்னா, இந்த நெர்வ் குரோத் ஃபேக்டர் இங்க ப்ரொடியூஸ் பண்றத வேற இடங்களுக்கு நீங்க அனுப்புறீங்க. ஓகே. அந்த இடங்கள்ல நல்லது நடக்கும். அதே மாரி இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த இடத்துலலாம் வந்து அந்த ஆக்கினைன்னு நம்ம சொல்ற ஒரு சக்கரம் அல்லது இந்த புருவ மத்தின்னு நம்ம சொல்லுவோம். ம். அந்த புருவ மத்தியில வந்து
இது மாதிரியான மூச்சுக்கான பயிற்சிகள் அங்கே வந்து செல்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, புதிய செல்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஓகே தூண்ட முடியும். அதன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சால் உங்களோட நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து செல் பயாலஜி ரிசர்ச்சர். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வே, மூச்சு பயிற்சின்றது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம், ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அதுவும் இந்த சயின்ஸையும் எப்படி நீங்கள் அந்த ஒரு ஸ்பார்க் எப்படி வந்துச்சு உங்களுக்கு, அதை கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ஸ்பார்க் எப்படி வந்துச்சு, எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சிங்க? அது கண்டுபிடிச்சேன் எப்படின்னா 2005ஆம் ஆண்டு நான் ஊருக்கு வர்றேன். வந்தப்போ திருமந்திரம் புத்தகத்தை வாங்கிட்டு போகிறேன். அதை வாங்கிட்டு போயிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறப்போ அதில் இருக்க ஒரு பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. திருமந்திரத்துக்குள்ளே நிறைய 3000 பாடல்கள் இருக்குது. அதில் பல்வேறு விதமான சரியை, கிரியை, யோகம், ஞானம்ன்ற 4 முறைகளை பற்றி சொல்லியிருப்பார். யோகம் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான யோக முறைகள், அட்டாங்க யோகம், பரியங்கி யோகம், சந்திர யோகம், கேசரி யோகம்னா பல்வேறு விதமான யோகங்களை பற்றி பேசியிருப்பார். அந்த யோக முறைகளில் ஒன்று வந்து அட்டாங்க யோகம். அதில் 8 விதமான ப்ராக்டிசஸ் இருக்கும். அந்த 8 ப்ராக்டிசஸுக்குள்ளே இருக்க ஒரு 4வது விதமான ஒரு பயிற்சி தான் வந்து பிராணாயாமம். மூச்சை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறது, மூச்சை எப்படி உள்ளுக்குள்ளே வந்து இப்போ விரிவாக்குறது, அதை நெறிப்படுத்துறது, நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் அப்படின்னு சொல்லுவார். அந்த மூச்சை எப்படி நெறிப்படுத்துறது அப்படிங்கிறது தான் பிராணாயாமம். அந்த நெறிப்படுத்தும் முறைகளை வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு பாடலில் வந்து ஒரு சூத்திரத்தை சொல்கிறாரு, ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால்ங்கிற ஒரு பாடலில். அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்துருப்பாரு, எப்படி நீங்கள் மூச்சு இழுக்கணும், எவ்வளோ நேரம் இழுக்கணும், எங்கே வந்து அடக்கணும், அதே மாதிரி அதாவது எவ்வளோ நேரம் அடக்கணும், எவ்வளோ நேரம் வெளியில் விடணும்னு சொல்லியிருப்பார். அதை போல் நம்ம அதுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சேன். எப்படி அதை செய்கிறதுன்னு மாத்திரை கணக்கெல்லாம் வச்சு சொல்லியிருப்பேன். நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கோம். அது மாதிரி செய்யும்போது உமிழ்நீர் தோன்றுது. அப்போ செஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா, செய்கிறப்போ நான் வந்து சும்மா பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியாது, அதை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்போ அதை செய்யும்போது உமிழ்நீர் நிறைய வருது. அப்போ உமிழ்நீர் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே சயின்ஸில் தெரியும், உமிழ்நீர் சுரக்கிறது வந்து உங்களுடைய பேராசிம்பத்தட்டிக் அல்லது ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சுன்னா உமிழ்நீர் சுரக்கும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ அதில் நம்ம உமிழ்நீர், கண்களில் நீர், அதுக்கப்புறம் வந்து சிறுநீர், மலம், அதே மாதிரி வந்து உடம்புல வந்து இருக்கக்கூடிய மற்ற சுரப்புகள் இதெல்லாம் வந்து தூண்டப்படுவது வந்து அதுக்கு தான் இந்த பேராசிம்பத்தட்டிக்னு சொல்லுவோம். இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உமிழ்நீர் சுரக்கிறத வந்து நான் வந்து ஒரு ஹீலிங் ரெஸ்பான்ஸ், நம்ம உடம்பு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, அது வந்து தன்னைத்தானே தேர்ச்சி கொள்வதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் வந்து இதை வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து இதுக்குள்ளே வந்து இந்த உமிழ்நீர் மாறுதுன்னா, உமிழ்நீரில் வந்து சும்மா எல்லாமே டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே நிறைய மற்ற மூலக்கூறுகள்லாம் இருக்கும் அப்படின்னா அதையும் அது வந்து இப்போ சயின்ஸ் வழியாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ அதில் இருக்க புரதங்கள் என்ன, அப்போ வந்து இப்போ ஒரு பயிற்சி பண்ணோம்னா அது ஏதோ மாறணும் இல்லையா, அது என்ன மாறுது அப்படின்னு தான் அடுத்ததை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது நம்மளோட சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை சொல்கிறதே வந்து கஷ்டம். நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்னப்பா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிடுவாங்க. இதை நீங்கள் வெளிநாட்டில் வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அதை அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை சொல்லும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதை நீங்கள் ப்ரூவ் பண்ண என்னெல்லாம் பண்ணீங்க? அது முக்கியமாக வந்து நமக்கு வந்து இதிலே ஊறி போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்து இந்த மூச்சு பயிற்சிகளை பற்றி அடிக்கடி கேட்குறோம், நிறைய சாமியார்கள்லாம் பேசுவாங்க. அதை திருப்பி பார்க்கும்போது நமக்கு அதோடய அசோசியேட் பண்ணிக்கும், இது வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னே ஒரு அசோசியேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதனாலே அதுக்கு மேலே சில பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சிகள் வந்து ரொம்ப பழங்காலத்திலிருந்தே இருக்குது, அது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா சித்தர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு அகடமிஷியன்ஸ், அவங்களாம் வந்து அந்த காலத்திலிருந்தே பெரிய அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட் அல்லது அதுக்கப்புறம் மெய்ஞானிகள் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் பயன்படுத்திய முறைகள் தான் இந்த மூச்சு பயிற்சிகள். அப்போ இந்த மூச்சு பயிற்சிகளை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் மதங்கள்லேருந்து தள்ளி வச்சு பார்க்கணுங்கிறதும் ஒரு முக்கியமானது. அப்போ அந்த பயிற்சிகளை நீங்கள் கொண்டு வரும்போது இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்க மக்கள்கிட்ட போய், இதான் இப்போ நாங்கள் அதான் செய்கிறோம். இப்போ அதாவது இந்த மூச்சு பயிற்சிகள் வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட், பழங்காலத்து பயிற்சிகள், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும்
சைவ சித்தாந்தத்து மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. யாக்கோபு சித்தர்னு இருப்பார், ஓகே. அவர் இருப்பார். அதே மாதிரி குணங்குடி மஸ்தான் சாஹிப்னு இருப்பார். ஓகே. பல்வேறு மதங்கள்ல இருந்து இருக்கவங்கெல்லாம் சித்தர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட முக்கியமான ஒரு பாதை என்ன அப்படின்னா மூச்சு. மூச்சை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க, எல்லா சித்தர்களும் பேசியிருப்பாங்க. இப்போ மூச்சு வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 டூல், ஒரு கருவி. மூச்சை கட்டுப்படுத்துறதன் மூலம் மனுஷன் வந்து தன்னுடைய நிலையில் உயர்நிலையை அடையலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு வழிமுறை. அப்படி பார்க்கும்போது இந்த பயிற்சிகள்லாம் வந்து நிறைய உதவி செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் கேட்டதில் வந்து அந்த கடைசியில் ஒரு இது கேட்டிங்களா? அவங்க அது உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது வந்து இப்போ இது எல்லாத்தையும் சொல்லும் போதே நாங்கள் வந்து அறிவியல் மூலமாக சொல்கிறோம். ஸோ ஒன்று வந்து சித்தர்கள் வந்து ஓப்பன், அவங்க வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடங்காதவர்கள். அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பயிற்சிகளை எடுத்து நம்ம வந்து அந்த அறிவியல் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கும் போது அதை வந்து சயின்ஸாகவே நம்ம கொண்டு போகிறது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இது இந்த மாலிக்யூல்லாம் மாறுபடும், அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அவங்ககிட்ட கொண்டு போகிறப்ப அவங்க எல்லாருமே எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே ஓகே. சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணும்போது ஓகே ஃபைன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்கணும்னா சித்தர்கள் மட்டுமே கிடையாது. இந்த மூச்சு பயிற்சியை வந்து நம்ம தான் செய்கிறோம், இந்தியாவில் மட்டும்தான் செய்கிறோம்னு அர்த்தம் இல்லை. உலகம் முழுக்க ஒவ்வொரு கல்ச்சருமே வந்து மூச்சு பயிற்சியை பயன்படுத்துது. அவங்கெல்லாம் வந்து வெவ்வேறு முறைகளில் பயன்படுத்துவாங்க. ஆப்பிரிக்கா எடுத்துக்கலாம், அவங்க வந்து மூச்சு பயிற்சியை செஞ்சோம்னா என்னுடைய முன்னோர்கள்ட்ட நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. இல்லை ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து ஒரு உயர்நிலை அடைகிறேன்பாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் அவங்களுக்கு வந்து அது புரியும். சரி, மூச்சை ரெகுலேட் பண்ணால் ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறது. முக்கியமாக யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஓகே. இப்போது இந்த மூச்சு பயிற்சி அப்படின்றது வந்து கேன்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றீங்க. அது கேன்சருக்கு மட்டும்தானா, இல்லை நிறைய விதமான நோய்கள் இருக்குது, நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுமா, இல்லை ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கலாம், இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும் இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகாது அந்த மாதிரி இருக்கும்ல? ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது என்னது? அது யாரெல்லாம் மூச்சு விடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அது மூச்சு பயிற்சி உதவி செய்யும். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட மூச்சு பயிற்சியை நம்ம சொல்லித்தரோம். இப்போ உதாரணமாக வந்து ஒரு 3 மாதத்தில் பால் குடிக்கும் குழந்தை. அப்போ வந்து என்ன செய்யும், அதுலேருந்து சாலிட் ஃபுட்டுக்கு மாறும். உணவு இந்த சாப்பாடு ஏதாவது செமி சாலிட் கொடுத்துருவாங்க. அப்போ அதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்? இங்கான்னு சொல்லும்ல, அது என்ன, அது ஒரு பயிற்சி, தொண்டைக்கான ஒரு பயிற்சி. தொண்டையில் இருக்க சதைகள்லாம் நல்லா வளரும், அப்போ அது விழுங்குறதுக்கு கற்றுக்கும். இப்போ அங்கான்னு சொல்கிறது ஒரு பயிற்சி. அதுவும் மூச்சையும் அது கட்டுப்படுத்தும். மூச்சு எப்படி பேசும்போது சத்தம் வர்றப்ப எப்படி அதை ரெகுலேட் பண்ணிக்கிறது, விழுங்குறப்ப எப்படி மூச்சு விடாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிறதுக்கு தான் அந்த பயிற்சியை நம்ம காலகாலமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரி வந்து ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே மூச்சு பயிற்சிகள் உண்டு. மூச்சு பயிற்சி டயபெட்டிஸை மூச்சு பயிற்சியாலே நீங்கள் கட்டுப்படுத்திக்க முடியும். ஹைப்பர் டென்ஷனை மூச்சு பயிற்சியால் கட்டுப்படுத்திக்க முடியும். ஆஸ்மாவை மூச்சு பயிற்சியால் கட்டுப்படுத்திக்க முடியும். முதல்ல சொன்ன மாதிரி ஆங்ஸைட்டி டிப்ரெஷனை மூச்சு பயிற்சியால் கட்டுப்படுத்திக்க முடியும். அதனால் மூச்சு பயிற்சியால் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா, இப்போ சுகர் அப்படின்றது வந்து டயபெட்டிஸ்ன்றது வந்து அது பேன்க்ரியாஸ் அந்த ஒரு இதனால அது செயலிழந்து போய் அதனால சுகர் வந்து அதிகமாகுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம பிபி பிளட் ப்ரெஷர்னு சொன்னோம்னா ஓகே, அந்த மூச்சு பயிற்சி வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். பட் டயபெட்டிக்ஸில் வந்து அது என்ன, அது வந்து இன்சுலின் சுரக்கிறது, அதால் அதை சுரக்க முடியல, அதனால இதுவாகுது. இந்த மூச்சு பயிற்சி எப்படி அதுக்கு ஹெல்ப் ஆகும்? அது வந்து இப்போ டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல், அதான் வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து மூளை வந்து எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கும், கண்காணிச்சுட்டே இருக்கும். மூளை தான் நம்முடைய ஹெட் ஆஃபீஸ், அதுதான் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போது நீங்கள் சரியான படி மூச்சை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிசம் எல்லாம் வந்து கரெக்டாகும். ஸோ ஒரு மெட்டபாலிக் டிஸார்டரை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா மூளையை வந்து கரெக்ட் பண்ணணும். மூளையை கரெக்ட் பண்ணணும்னா மூச்சை கரெக்ட் பண்ணணும். சிம்பிள். இதை வந்து ஒரு ரிசர்ச்சே இருக்குது. நீங்கள் ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் ஒரு 15 தடவை மூச்சு விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே குறைச்சி டீப்பர் ப்ரீத்திங் ஒரு நிமிஷத்துக்கு 6லேருந்து 7 தடவை நீங்கள் மூச்சை விட்டிங்கன்னா உங்களோட டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராப்பராக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் சும்மா இப்போ ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டிங்கன்னா அது வேலைக்காகாது. ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு 3 நேரம்
ம். 10-20 நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஓகே. மூச்சை சரியாக கவனிக்கிறது, ம். அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னா உணவை சரியாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஓகே. உங்களுடைய மெட்டபாலிசம் உடம்போட தேவைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவீங்க. ம். இதெல்லாம் செய்ய செய்ய கண்ட்ரோலுக்கு வரும். இது மட்டுமே இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்னா மூச்சு பயிற்சியால் மட்டுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம், ம். நீங்கள் நாளிலேருந்து இன்சுலின் போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ம். நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. ம். கொஞ்ச நாள் கழித்து என்னென்னா நீங்கள் வந்து அந்த இன்சுலின் இன்சுலினோட தேவை குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நாங்கள் செய்கிற அந்த இன்டகிரேட்டிவ் அப்ரோச்னா இதுதான். ஓகே. நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அப்படின்னா இப்போ எவிடன்ஸ் பேஸ்டு கேர்ன்னு சொல்கிறோம்ல, டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரோ மருந்து மாத்திரை கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டுக்குங்க. ம். இந்த பயிற்சிகள்லாம் செய்யுங்க. செஞ்சுட்டு மறுபடியும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க உங்கள் பிபி குறைஞ்சிருக்கே, ம். இது வந்து ஹெச்பிஏசி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கே, ஓகே. அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு அவரே கேட்பார். ஓகே. இந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணுறேன்னா அவர் தொடர்ச்சியாக செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்படி தான் அது வேலை செய்யும். ஓகே. இப்போ இதோட நாலேஜ் வந்து பெருசா நிறைய பேருக்கு இல்ல. இந்த மூச்சு பயிற்சினால இவ்ளோ யூசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்போ இது தெரிஞ்சுக்க என்ன வழி? இப்போ வந்து நிறைய யூடியூப்ல பார்க்குறாங்க எல்லாம் ஃபைன். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அது எங்க போய் கத்துக்கிறது? மூச்சு பயிற்சியை கத்துக்கிறதா அல்லது வந்து இதனால இருக்க நன்மைகளை தெரிஞ்சுக்கிறதா? இதனால இருக்க நன்மைகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே, இத நான் ஒரு ப்ரொசீஜரா நான் கத்துக்கணும்னு பார்க்குறேன். என்னோட லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணணும்? அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மூச்சு பயிற்சி பயிற்றுனர் அவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம். ம். நிறைய யோகா ஸ்டுடியோஸில் சொல்லித்தராங்க. ஓகே. எல்லாத்தையும் போய் கற்றுக்கலாம். யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, எப்படியெல்லாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோஸ் இருக்குது. ம். செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்க்குறதுல தவறே இல்லை. அதுக்கப்புறம் அது செஞ்சுட்டு இருக்கப்போ நமக்கு இது ஒத்து வருதா, ம். இந்த பயிற்சி செய்யும்போது எனக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கா ம். அப்படின்னு அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நாங்களே வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த பயிற்சிகளை கற்றுக்கலாம். எங்கிட்ட தான் கற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. எங்கிட்டையும் கற்றுக்கலாம், மற்றவர்கள்ட்டையும் கற்றுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு வகையிலையும் மூச்சு பயிற்சி செய்கிறது தவறு இல்லை. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா போதும், அது ஓகே தான். ஓகே. அது உங்களுக்கு என்ன வேணும், ஒரு செய்கிறீங்களே, எனக்கு ஏதாவது காரமாக சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது தெரியுதில்ல உங்களுக்கு. அதுபோல் எனக்கு இந்த நேரத்துக்கு என்ன மூச்சு பயிற்சி தேவை, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனர்ஜைஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு மூச்சு பயிற்சி உண்டு. நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கேன், நான் அமைதியாகணும், அதுக்கும் மூச்சு பயிற்சி இருக்குது. ஸோ என்ன பயிற்சி வேணுமோ அதை வந்து நம்ம உடம்பு கேட்கும், மனசு கேட்கும். அந்த ஒரு டூல் பாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, இத்தனை மூச்சு பயிற்சிகள் இருக்குது, அதில் எதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நான் இப்போ செய்ய போகிறேன், அப்படி செஞ்சேன்னா எனக்கு வந்து இந்த எஃபெக்ட் தெரியும் அப்படிங்கிறது எப்போ வரும்? பழக்கத்தால் வரும். நீங்கள் வந்து இத்தனை மூச்சு பயிற்சி இருக்குது, இதை வந்து நான் இப்போ பஸ்ஸில் போகிறேன், உட்காந்து நான் அமைதியாக ஹம்மிங் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை என்னோடய மூச்சை மட்டும் கவனிச்சிட்ருக்கேன், உட்காந்து ஃபோனை நோண்டாமல் அது மாதிரிலாம் செய்யாமல் நான் வந்து என்னோடய மூச்சை கவனிக்கிறேன் அல்லது ஒரு ஹம்மிங்கை பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது ஒரு பயிற்சி. அது செஞ்சு முடித்த உடனே நீங்கள் போய் இறங்குறப்போ உங்களுக்கு மனசு வந்து அமைதியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய வேலைக்கு தயாராவீங்க அல்லது வேலையிலேருந்து திரும்பும்போது நல்ல ஒரு டீப் ரெஸ்ட்டில் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து பழக்கத்தால் சாத்தியம். அதனால தான் தான் பற்ற தலைப்படும் தானேன்னு திருமூலர் சொல்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் திருமந்திரம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து டீகோட் பண்ணீங்க. ஸோ அது டீகோட்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படி இப்போ இருக்க அந்த ஒரு டெக்னாலஜி அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதா? அந்த திருமந்திரம் அப்படின்ற ஒரு புக் வந்து ரொம்ப பழங்காலத்தான ஒரு புக். ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்து டீகோட் பண்ண உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது? அது ரொம்ப சுலபமான ஒரு புத்தகம். அதாவது வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் பல்வேறு கோணங்களில் பார்க்குற மாதிரி திருமந்திரத்தையும் பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம். ஒரு சைவ சித்தாந்தம் படித்தவங்க வந்து அதை சைவ நூலாக பார்க்கலாம். ஒரு அறிவியலை படித்தவன் அப்படிங்கிற முறையில் வந்து அது அறிவியல் நூலாக நான் வந்து பார்க்குறேன். அதில் நிறைய அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. அது ஒரு கோணம். அந்த கோணத்தை வந்து நான் வந்து அறிவியலில் இருக்கிறதுனாலையும் இந்த மூச்சு பயிற்சிகளை பற்றி இருக்கிறதுனாலையும் அந்த கோணத்தில் நான் பார்த்து என்னால் அந்த ஒரு கோணத்தில் நான் வந்து விளக்கிட்டு வர்றேன். அது சம்மந்தமாக பிராணா சயின்ஸ் அப்படின்னு ஒரு முதல் நூல் எழுதினேன். 2017 அது வெளியிட்டோம். அந்த நூலில் வந்து இந்த 14 பாடல்கள் இருக்கும் பிராணாயாமத்துக்குள்ளே, அதோட விளக்கங்களை வந்து கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமாக அந்த ஏறுதல் பூரகம்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி நான் வந்து அந்த செய்யுளை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அதில் வந்து ஈரட்டு அப்படின்னு அந்த 16ன்னு அவர் சொல்கிறது என்ன, அதோட அர்த்தம் என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து அந்த 16
மாத்திரை, ம். 16 மாத்திரைக்கு எப்படி நீங்கள் மூச்சு இழுக்கலாம், அதுக்கு வந்து தமிழ் இலக்கணம் எப்படி உதவுச்சு, ம். மாத்திரை கணக்கு எப்படி உதவுச்சு, அல்லது உச்சாடானங்கள் எப்படி உதவுச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் அதில் விளக்கியிருக்கேன். ஓகே, ஓகே. இப்போ வெளிநாட்ல வந்து டெக்னாலஜிஸ் நெறையா இருக்கு, எல்லாம் ஃபைன். பட் நம்ம நாட்ல இருக்கும்போது ரிசர்ச் சென்டர்ஸ் நெறைய இருக்கு. ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அது அது ஏதாச்சும் இப்ப இருக்க ப்ராஜெக்ட்ஸோ சரி, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? உங்களுக்கு ஏதாச்சும் அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? நம்பளோட ப்ராஜெக்ட்ஸ் வச்சு? நிச்சயமா. அதாவது வந்து நம்ம நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் நான் நான் இந்த கடந்த 1 மாத காலமா வந்து சுத்திக்கிட்டே இருக்கேன். நிறைய ம். தமிழ்நாடு முழுக்க கிழக்கு, மேற்கு, அப்புறம் வடக்கு அப்படின்னு ம். பல்வேறு இடங்கள்ல தெற்கும் தான் கண்டிப்பா. தெற்குல வந்து நான் ஆனா மதுரைய தாண்டி கீழ இன்னும் ம். இந்த ட்ரிப்ல போ முடியல. அப்போ இந்த பரந்துபட்ட ஒரு நிலத்தில வந்து நிறைய அறிவு சுரங்கம். இந்த நம்ம ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸா இருக்கலாம், மனித வளம், ம். அவ்வளோ அதிகமான மனித வளம், இயற்கை வளங்கள் இது எல்லாமே நிறைய இருக்கு. குவிஞ்சு கிடக்கு. அது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு டைவர்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்றோம்ல. ம். பரந்துபட்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நிலம் இது. ம். இந்த நிலத்தில வந்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும், மனித வளத்தையும் நம்ம நல்லா பயன்படுத்திக்க முடியும். ம். பயன்படுத்திக்கிறது அப்படின்னா, இந்த 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 மக்களுக்கு அவங்களுடைய சொந்த சொத்து ம். அப்படிங்கிறது அதான். நம்மட்ட திருமந்திரம் வந்து நம்முடைய சொத்து. ஓகே. சித்தர்களுடைய இலக்கியம் நம்முடைய சொத்து. அப்படிங்கிறத அத உணர வச்சோம்னாலே போதும், அவங்க அத பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு புரிதல தான் நான் வந்து ஊட்டணும் அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். ஓகே. அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகள இங்கே பண்ணக்கூடியதா இருக்கும். ம். இப்போ ஒரு நான் வந்து இப்ப அமெரிக்கால வந்து ஒரு 40 பேருக்கு இந்த மூச்சு பயிற்சிய வந்து குடுக்குற குடுத்து அத ஸ்டடி பண்றதுக்கு, ம். அதுலேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகுற செலவ விட, நம்ம ஊர்ல வந்து ஒரு 4000 பேருக்கு அதே அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துற முடியும். ஓகே. இது வந்து மலிவு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. அந்த அளவுக்கு நம்மட்ட மனித வளம் இருக்கு. ம். இப்போ ஒரு காலேஜ்ல போனோம்னா, ஒரு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ம். எத்தன எத்தன மாணவர்கள் அங்க இருப்பாங்க ம். அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. ஒரு டயபெட்டிஸ் இருக்க ஒரு மக்களுடைய எண்ணிக்கை, அத ம். பார்த்தீங்கன்னா, அது அதிகமா இருக்கும். ம். அதே மாரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டர்வென்ஷன் இப்ப சொல்றோம்ல, மூச்சு ம். பயிற்சிய குடுத்து, ம். அத வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க வந்து அதிகமா இருக்கும். அதெல்லாமே நான் வந்து பாசிட்டிவா பார்க்குறேன். ஓகே. இது வந்து நெறைய செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப இவங்களுக்கும் வந்து ஒரு முறைய கத்துக்கிட்ட மாரி இருக்கும். ம். அதுலேருந்து பலன் அடைஞ்ச மாரி இருக்கும். நமக்கு வந்து என்னன்னா, இத வந்து நம்ம ஒரு ஒரு ஃபீல்ட்ல டெஸ்ட் பண்ண மாரியும் இருக்கும். ம். ஸோ இது 2 பக்கமுமே வந்து அ நல்ல நல்ல விஷயங்கள். ஒருத்தரால ஒருத்தர் பலனடைவாங்க. உலகம் பலனடையும். ஓகே. அதுதான் வந்து நான் பார்க்குறது. இது மாரி நெறைய பாசிட்டிவான விஷயங்கள இந்த ட்ரிப்ல நான் பார்த்தேன். ஓகே. தொடர்ச்சியாக அதாவது வந்து அது மாரி வந்து பயணிக்கிறதுக்கு நெறைய பேர் முன் வந்திருக்காங்க. ஓகே. இப்ப அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு ஐடியா, இல்ல வந்து ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு அந்த மாரி ஏதாவது மாட்டியிருக்கா? நெறைய. ம். நெறைய பல்கலைக்கழகங்களுக்கு போய் ம். பேசியிருக்கேன். ம். அவங்கள்லாம் வந்து அந்தந்த துறைகள்ல வந்து நம்ம இத எடுத்துட்டு போவோம். முக்கியமா கேன்சர்ல. ஓகே. கேன்சர்ல நம்ம இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ம். மற்ற டிசீசஸ்ல ம். இருக்காங்க. ஓவராலா மென்டல் ஹெல்த்துக்கு இத செய்யலாம் ம். அப்படின்னு சொல்லி நெறைய பேசிட்டு இருக்கோம். ஓகே. நிச்சயமாக இதிலேருந்து ஒரு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அடுத்த ஒரு சில மாதங்கள்ல ம். ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு நம்புறேன். ஓகே சார். இது வந்து இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் வாட் இஸ் யூர் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்? உங்க லைஃப்ல நார்மலா எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கும். இதான் இப்படிதான் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட் வாஸ் யுவர் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்? எதுலேருந்து வந்து உங்களுக்கு இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்? இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்குன்றதே நெறைய பேருக்கு தெரியாது. இன்க்ளூடிங் என்னைய பார்த்தாலும் நெறைய பேருக்கு தெரியாது. பட் இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இத ஆராய்ச்சி பண்ணி நெறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றது உங்க பாயிண்ட் ஆஃப் எதனால அந்த மாரி பண்றீங்க? எந்த ஒரு ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? அது சின்னதா ஏதாவது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சிருக்கும். பல்வேறு புள்ளிகள்ல ஆரம்பிச்சது அப்படியே மறுபடியும் குவிஞ்சிருக்கும் ம். லேட்டர் லைஃப்ல. அப்ப அப்படி பார்த்தோம்னா, நான் என்னுடைய குடும்ப பின்னணி அதுதான் நான் முக்கியமா சொல்லுவேன். ஓகே. குடும்ப பின்னணி. அது சித்த மருத்துவ குடும்பம் ஓகே. அப்படிங்கிறதுனால, என்னோட அப்பா, சித்தப்பா, மாமா ம். இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ம். அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நான் வந்து பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள். ம். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அ அதுலேருந்து வந்து இதுக்கு மேல ஒரு ஆர்வம் வந்திருக்கும். இந்த ஓகே. செடி எப்படி இருக்கு? இந்த ம். இந்த செடியில வந்து ம். இந்தந்த மூலிகைகள்ல இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இத குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு முறை. அல்லது வாழ்க்கைக்கு உடற்பயிற்சி எப்படி? எங்க அப்பா பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையிலே வந்து கூட்டிட்டு போய் சொல்லி தருவாரு. இந்தந்த உடற்பயிற்சி செய், ம். இந்த ஆசனங்கள செய் அப்படின்னு ம். அவர் தான் என்னுடைய முதல் ஆசான் முதல் குரு. அப்படின்னு சொல்லலாம். ம். முதல் குரு. அதுக்கப்புறம் சித்தப்பா வந்து நிறைய ம். ஆசன பயிற்சிகள்லாம் சொல்லிக் ம். குடுப்பாங்க. சித்தப்பா வந்து என்னோட
சண்டை போடுவார். ஆஹா. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு ம். ரிலேஷன்ஷிப். இப்பயும் சித்தப்பாவோட நிறைய நடப்பேன் நான். பல்வேறு கோயில்களுக்கு போகிறதோ அல்லது ம். பயணம் போகிறது, இதெல்லாம் வந்து சித்தப்பாவோட நிறைய செய்வேன். ம். நிறைய பேசுவேன் அவர்கிட்டருந்து, நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன். ஓகே. இந்தந்த இதை செய்ய அப்படின்னு. ஒரு சித்தப்பா மட்டும் இல்லை, நிறைய ம். சித்தப்பாக்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நிறைய மருந்துகளை வந்து கற்றுக்கிறது, முறைகளை கற்றுக்கிறது, ம். நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தில் முன்னாடி இருந்தவங்கலாம் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக தெரிய ம். ஆரம்பிக்கும். அப்போ அதில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படும், அதெல்லாம் சொல்ல சொல்ல. ஓகே. ம். அப்புறம் மாமா சொல்லுவார், இந்த மாதிரி ம். கெமிஸ்ட்ரி படிங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா இந்த ம். ஒவ்வொரு பற்பம் எப்படி வேலை செய்யுது, ம். இந்த செந்தூரம் எப்படி வேலை செய்யுது, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, ம். இதெல்லாம் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பல்வேறு புள்ளிகளில் ஏற்பட்ட ஒரு ஒரு ஆறு எப்படி வந்து வெவ்வேறு இடங்கள்ல ஆரம்பித்து ஆறாக ஓடுதோ, அது மாதிரி தான் வந்து நிறைய இடங்கள்ல சேர்ந்து 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 இது மாதிரி ஒரு திருப்பு முனைக்கு வந்துச்சு. அந்த திருப்பு முனை எது அப்படின்னா, திருமந்திரம் ம். படித்தேன் இல்லையா, ம். அந்த 2005 ஏற்பட்ட அந்த எனக்குள்ள நான் பார்த்த அந்த ஒரு விஷயம், உமிழ்நீர் ஓகே. சுரந்த அந்த ம். ஒரு உணர்வு, அந்த ஒரு கண்டுபிடிப்பு, அதான் என்ன யுரேகா அப்படின்னு. ம். அப்போ இத்தனை காலம் நம்ம வந்து பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அதை எப்படி இதோட சேர்க்கறது அப்படிங்கிற விஷயந்தான் அந்த 2013 செய்த ஆராய்ச்சிகள். ஓகே. ம். ஓகே சார். இப்போ நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டீஸ்ன்னு இருக்கும்ல. யாராலயுமே டக்குன்னு எதுவுமே பண்ணிற முடியாது. கன்ஃபார்மா நெறைய டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. என்ன மாரி டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அத ஃபேஸ் பண்ணும்போது, இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாரி தோணியிருக்கா? நிச்சயமா. அது நெறைய கஷ்டங்கள். இது வந்து முக்கியமாக வந்து ஒரு நாற்ற எடுத்து இன்னொரு இடத்துல நட்டோம். நடுறப்போ அந்த நடவு நட்டதுக்கப்புறம் அந்த புதிய இடத்துல அந்த பயிர் வளரணும். ம். நிறைய பயிர் வந்து நிறைய அது அந்த அந்த கஷ்டமெல்லாம் இருந்துச்சு எனக்கு. ம். இப்போ ஒரு புதிய முறை, ஒரு சித்தர்களுடைய பயிற்சி, ம். இத எடுத்துட்டு போய் ஒரு புதிய மண்ணுல, புதிய மக்கள்ட்ட வந்து அறிமுகப்படுத்துறோம். ம். ஆனா, அதில என்ன ஒரு இதுன்னா, சேலஞ்சஸ்ல என்ன என்ன நடக்குது அப்டின்னா, இத செய்றதுக்குன்னு சில வழிமுறைகள் வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ரிசர்ச்ச வந்து புது இடத்துல செய்யணும்னா, ம். எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் புரோட்டோகால் இருக்கு. ஸோ ஓகே. அந்த ம். புரோட்டோகால நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ம். அத ஓரளவுக்கு சரியா செஞ்சிட முடியும். ம். இப்போ குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட்ன்னு ம். ஒரு ஒரு மெத்தட் இருக்கு ம். அப்படின்னா, இப்ப ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ம். நார்மலான ட்ரீட்மெண்ட்ன்னு வைங்க. ஓகே. அத இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸ வச்சுட்டு ம். ஒரு கேன்சர் தங்குற விடுதியில போய் ம். நம்ம வந்து போய் சொல்றோம். இந்த பயிற்சிய வந்து நீங்க செஞ்சு பாருங்கன்னு. ம். செஞ்சுட்டு அவங்ககிட்ட வந்து இந்த பயிற்சியால ஏதாவது நன்மைகள் இருக்கா ம். அப்படின்னு கேட்குறோம். ம். அதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில அது மாரியான சில ஓகே. ம். பரிசோதனைகள். அதெல்லாம் செய்றது வந்து ஒரு சின்ன அத கொஞ்சம் ஓப்பன் பண்ணும். ஓகே. அத வச்சு அதுக்கடுத்து ஆமாங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம். ம். இவங்ககிட்டலாம் கேட்டோம். ம். அவங்க நல்லா இருக்குங்கிறாங்க. ம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் குடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போறது. ஓகே. அப்போ கொஞ்சம் பணம் கிடைக்கும். ம். ஒரு கிராண்ட் கிடைக்கும். ம். அத வச்சு இங்க பாருங்க ஒரு 40 பேர்ல இதெல்லாம் செஞ்சிருக்கோம். ம். இன்னும் கொஞ்சம் 400 பேருக்கு செய்யணும் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு மெதுவா போகணும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து அதுக்கான ஸ்டெப் வைஸ் அந்த ப்ராசஸ் ம். இருக்கு. ம். அது வந்து எனக்கு ஒரு ஏணிப்படி மாரி. ஏறுறது கஷ்டம் தான். ம். ஆனா, அது எல்லாத்தையும் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. "மடுத்த வாயெல்லாம் பகடன்னான், ம். உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து" அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப அந்த ஒரு ஒரு தடை வரும்போது அதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். அது வந்து அதெல்லாம் செய்றோம். அத நீங்க வந்து நெறைய பாப்புலேஷன் இப்போ வந்து ஒரு சில மக்களுக்கு வந்து அது பிடிக்காம இருக்கலாம். ம். அவங்ககிட்டயும் நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்றது? அப்படிங்கிறதையும் நம்ம நெறைய கத்துக்கிறோம். ஓகே. அது எல்லாமே போராட்டம் தான். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா. அதனால அது எல்லாத்தையும் தாண்டி வர்றோம். இன்னும் சில நேரம் நம்ம சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் இல்லையா? நமக்கு ஆமா. நம்ம நம்ம இத பார்த்து சில பேரு அத அப்ரிஷியேட் ம். பண்ணுவாங்க. ம். தேவைப்படுறவங்க இருப்பாங்க. ம். அதுக்கு உதவி செய்றவங்க இருப்பாங்க. ம். அவங்கள எப்படி பயன்படுத்திக்கிறது? ம். அவங்களோட உதவிய எடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றது. அது ஓகே. வழியா தான் இந்த திருமூலர் தமிழ் இருக்கை. ஓகே. அவங்க வந்து தமிழ் இருக்கை அமைப்பினர் வந்து ம். இத பார்த்து ம். நமக்கு உதவி செய்ய முன் வர்றாங்க. ஓகே. அப்போ அவங்களோட அந்த லீடர்ஷிப் எங்க யுனிவர்சிட்டியில இருக்கவங்க, ம். இங்க பாருங்க இது மாரி வந்து உதவி செய்றாங்க. ம். யுனிவர்சிட்டி வந்து நீங்க ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ம். உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவாங்க. ஓகே. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் அணுவா முன்னேறணும். ம். இது வந்து அது புதிய துறைகளுக்கு இந்த சவால்லாம் வந்து சாதாரணமானது, ம். இயல்பானது. ம். அது அந்த தடைகள மீறி வர்றது தான் அந்த துறைய நம்ம நிர்மாணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மட்ட இருக்கு. ஓகே சார். ஓகே. இப்போ ஃபண்ட் ரைசிங் அது வந்து இப்ப நீங்க வெளிநாட்ல அங்க தான் இருக்கீங்க அப்படின்றபோது, அந்த ஃபண்ட் ரைசிங்லாம் வந்து நீங்க அங்கேயே பண்ணலாமே. எதுக்கு வந்து இங்க வந்து பண்ணணும்?
அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? சொல்கிறேன்ல, இந்தியா வளம் எதனால? மிக்க நாடு. மனித வளம் மட்டும் இல்லை, பண வளமும் நிறைய இருக்குது. அது ஒரு பக்கம். என்னென்னா அமெரிக்காவில் வந்து எங்களால் வந்து செஞ்சுக்க முடியும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக. அங்கேயே வந்து இந்த $2 மில்லியன் நாங்கள் ரைஸ் பண்ணிட முடியும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்கள் உடைய தாய் நிலம் இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இது மாதிரி நம்முடைய இலக்கியம் திருமந்திரத்தில் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து அயல்நாட்டில் இது மாதிரி செய்கிறாங்க, அது உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை பயக்குது அப்படிங்கிற ஒரு இது வரணும். அது வந்துச்சுன்னா இங்கே இருக்கவங்களும் நிறைய கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காக்காரனே பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணும். அல்லது அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ராக்ஷன் வளரும். அதுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து இந்த அரசாங்கம் வந்து ₹1 கோடி கொடுக்குது. அது வந்து ஒரு சிறிய தொகை அப்படின்னு நினச்சாலும் அது ஒரு பெரிய மனசு, அது ஒரு பெரிய ஊக்கம். அதான் எங்களுக்கு. அதாவது வந்து தொகை மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதுன்னு சொல்கிறோம்ல, ₹1 கோடி இருந்தாலும் அது வந்து தமிழ்நாடு அரசுலேருந்து வருது. அந்த தமிழ்நாடு அரசு வந்து இது மாதிரி அயலக தமிழ் இருக்கைகளுக்கான ₹1 கோடி திட்டம்னு வச்சுருக்காங்க. அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த அரசாங்கம் ஏன் வச்சுருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஏன் அதை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா, இதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இந்த கொடையை அவங்களுக்கு கொடுக்குறப்போ தமிழ்நாட்டு மற்ற மக்கள் மொத்தமானவர்களுடைய அந்த மதிப்பையும் அந்த நம்பிக்கையையும் நம்ம பெறுகிறோம். அதுக்காக தான் அந்த அந்த நிதியை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். கரெக்ட் சார், பக்கா. அதே மாதிரி இன்னும் நிறைய இங்கே இருக்க தொழில் அதிபர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய திருமந்திரத்தில் ஆர்வமுடையவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தோணும், நம்ம இது முக்கியமான வேலையாக தெரியுது, நம்முடைய பங்கும் அதில் இருக்கணும். அப்போ அங்கே இப்போ திருமூலர் நாளைக்கு போடுவோம்ல, திருமூலர் தமிழ் இருக்கைக்கு நன்கொடை அளித்தவர்கள் அப்படின்னா, நம்ம பேர் அங்கே இருக்குது, நம்ம தாத்தா பேர் அங்கே இருக்குன்னு பின்னாடி வர்றவங்கலாம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து சொல்லுவாங்களே, ஊரில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னா, ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னா எல்லாருடைய பங்கும் இருக்கணும் அதில் அப்படின்னு நினைப்பாங்களே. அதுக்காக அந்த கதவுகளை திறந்து வைக்கிறோம். இப்போ இந்த மூச்சு பயிற்சி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வாக இருக்குது, அதாவது ஒரு ஹெல்ப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம். பட் நடைமுறை வாழ்க்கைக்கு அது சாத்தியமா, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது மாதிரி நிறைய பேர் யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட யூஸ் ஆகுதுன்ட்டு? நாங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த மூச்சு பயிற்சிகளை செஞ்சிங்கன்னா ஒரு ஆஸ்மா வந்தவங்களுக்கு குணமாகும், ஒரு டிப்ரெஷன் இது மாதிரி ஆங்ஸைட்டி வந்தவங்களுக்கு குணமாகும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. இப்போ நாங்கள் மிக அண்மையில் செஞ்ச ஒரு ஆராய்ச்சியில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா, பிரஸ்ட் கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சியை கொடுக்குறப்போ அவங்களுடைய டிப்ரெஷன் குறையுது, ஆங்ஸைட்டி குறையுது, அவங்களுடைய எனர்ஜி லெவல் கூடுது. இது எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் இந்த மூச்சு பயிற்சிகளை எந்த நோய்க்கு வேணாலும் நீங்கள் பரீட்சை பண்ணி பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் கிளினிக்கலாக ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். இது சொல்லுவோம் ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்குறப்போ இந்த மூச்சு பயிற்சி செய்கிற குரூப்புக்கும் மற்றொரு குரூப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும். அப்படி தான் இந்த ட்ரையலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய ட்ரையல் வந்து பிராணாயாமாவில் செஞ்சுருக்காங்க. அதெல்லாத்தையும் தேடி பிடிச்சி படிச்சிங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், மூச்சு பயிற்சி வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, மாயாஜாலம் கிடையாது, அது ஒரு அறிவியல் முறை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து சும்மா சொன்னால் புரியாது, ஏதாவது இந்த சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் பண்ணி சொன்னால் அப்போ வாய முடிடுவாங்க, ஓகே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடு. இந்த சயின்ஸை முத கண்டுபிடிச்சது சித்தர்கள். அவங்களுடைய மெத்தடை நம்ம இன்றைக்கு நம்ம சொல்கிற லாங்குவேஜ் இதில் புரிஞ்சுக்க பார்க்குறோம், அவ்வளோதான். நம்ம புதுசாக எதையும் கண்டுபிடிக்கல, அவங்க சொன்னது தான். ஆனால் அதை வந்து வேறு மொழியில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றதே உங்கள் மூலியமாக தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் குரல் நேயர்களுக்கும் அருமையான கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி.